எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகரன்ஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி க்ரோஷா டிசைன் பண்ண வேண்டுமான மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீடில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அது போக என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் காமிச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது, எங்கே கிடைக்கும்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பேசிக் என்னென்ன இருக்குதோ நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நான் எங்கெங்கே மெட்டீரியல் எனக்கு எங்கெங்கே அவைலபிள் இருக்குது, நான் எந்தெந்த கடையில் வாங்குகிறேன், அப்புறமா எப்படி அஃபோர்டபுளாக வாங்குறதுன்றத நான் சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலோட நான் யூஸ் பண்ணுறது இந்த 3 நீடில்ஸ் மாத்திரம்தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோஷா பண்ணுறது, த்ரெட் ஒர்க் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நம்பர் நீடில் தான். பாருங்கள், இதுதான் நீடில். இந்த எட்ஜஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறதுனால தான் இதில் நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட்ஸ், அதாவது 6 தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். சில டிசைனுக்கு 7 யூஸ் பண்ணுவேன். அப்போது இந்த நம்பர் நீடில் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த 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 பிராண்டு, ஓகேங்களா, நீடல். அப்புறமா நான் வந்து யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து இது கேப்போடு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதையே யூஸ் பண்ணுவேன். 12 mm சேம் பிராண்டு தான். நெக்ஸ்ட் வந்து இந்த நீடல் வந்து ரேராக யூஸ் பண்ணுவேன். அதாவது சின்ன சின்ன பீட்ஸ் பண்ணி கோர்க்கிறதுக்காக நான் இந்த நம்பர் நீடல் யூஸ் பண்ணுவேன். இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த நீடல் தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. நான் என்னோடய டிசைனுக்கு யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் நீடல்ஸ் இது தான், ஓகேங்களா. ஜென்ரலாக உங்களுக்கு 10 இது இருந்தாலே போதும். உங்களோட க்ரோஷா டிசைன் பிகினருக்கு இந்த 10 நம்பர் இருந்தாலே போதுமானது, சரிங்களா. நீடல் இவ்வளோ தான். நீடல் என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான். நான் யூஸ் பண்ணுறது இவ்வளோ நம்பர் நீடல் தான். அப்புறமா இந்த நீடல் வந்து எம்மிங் நீடல், இதுவும் தேவைப்படும். மறுபடியும் இது சில டிசைனுக்கு நான் இதையும் யூஸ் பண்ணுவேன். டிசைன்ஸ் நான் போடுறப்போ உங்களுக்கு நான் எந்தெந்த நீடல் காமிச்சு கொடுத்தாலும் இந்த நீடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது இவ்வளோ தான் நீடல்ஸ். சரி, ஒரு சில பேர் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து 6 த்ரெட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு என்னோடய ஓல்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அதில் எப்படி ஒரு த்ரெட்டை வச்சு 6 த்ரெட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருப்பேன். இதுதான் பேசிக்காக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது நம்ம க்ரோஷாக்காக, சரிங்களா. இதே நான் எப்படி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும்னா எப்படி சில்க் த்ரெட் ஒரு சில்க் த்ரெட்டை வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்றத. சில டிசைனுங்க பேசிக்காக சின்ன டிசைனுங்க, மீடியமாக இருக்கிற டிசைனுங்களுக்கு மேபி 2 கலர்ஸ் சாரீ டிபெண்ட். சாரீ 2 கலர்ஸ் இருந்ததுன்னா இந்த இன்னும் ஒரு த்ரெட்டு, இன்னொரு 2 கலர்ஸ் த்ரெட் போதுமானது. டிசைன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். இதுதான் சில்க் த்ரெட் காமன். இது ஜரி த்ரெட் காமிச்சது வந்து சில்க் த்ரெட், ஓகேங்களா. இது ஜரி த்ரெட் குச்சி கட்டுறதுக்கு நம்ம சுற்றுறோம் இல்லைங்க. இந்த நீடலில் இதை தான் கோர்த்து இந்த நீடல் தேவைப்படுறது பாருங்கள். இந்த நீடல் எம்மிங் நீடல் தேவைப்படுறது வந்து இதுக்காக மட்டும்தான், சரிங்களா. ஜரி த்ரெட் இதுக்காக தான் இந்த மாதிரி ஜரி த்ரெட், ஓகேங்களா. இதுதான் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன். நான் இது இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி என்னென்ன நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப நான் என்னென்ன இது யூஸ் பண்ணுறேன்ட்டு. கோல்டன் கலர் நான் பெருசாக வச்சுருக்கேன். சின்னதாக இந்த மாதிரி சைஸில் கூட உங்களுக்கு கோல்டன் கலர் கிடைக்கும், அவைலபிள் இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா க்ரோஷாவில் வந்து தேவைப்படுறதுக்கு அப்போ டிசைன்ஸ் என்ன வேணுமோ நான் அப்பப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது. பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு சிலத்துக்கு காப்பர் பீட்ஸ் கேட்பாங்க, ஒரு சிலருக்கு கோல்டன் பீட்ஸ் கேட்பாங்க. கஸ்டமர் மேலே தான் அவங்க என்ன பீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வேணுன்றதை பொறுத்து தான்
இந்த பீட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்ன்றது. பட் டிபெண்ட். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே டிசைனில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாருங்க இப்படியும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பீட்ஸும் இருக்கும். உங்களுக்கு டிபெண்ட். பீட்ஸ் கோக்கறதுக்கு இது பாருங்க, இது ரொம்ப சின்ன பீட்ஸ். இந்த ரவுண்ட் பீட்ஸில் ரொம்ப குட்டி ஸ்டார்டிங் சைஸ் இதுதான். இந்த பீட்ஸை கோக்கறதுக்காக மட்டும்தான் நான் இந்த நீடலை யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? இந்த நீடல் வந்து இந்த பீடு வந்து இந்த நீடலுக்குள்ளே மட்டும்தான் போகும். அதுக்காக இந்த பீடுக்காக மட்டும்தான் நான் இந்த நீடலை யூஸ் பண்ணுவேன். டிசைன்ஸ் வந்ததுன்னா, இல்லைன்னா ரெகுலர் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதாவது அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காப்பரில் இருக்குல்ல, இதுதான். இதிலே கோல்டர் இருக்குது, சில்வர் இருக்குது, டிபெண்ட்ஸ். நம்ம டிசைன் மேலே டிபெண்ட்ஸ் இது ஜரி. இது ஒரு சில பேர் வந்து ஆர்ச் டிசைன் எல்லாம் போடுறேன்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் ஒட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போ ஸ்டோன் செயின்ஸ் கூட ரிக்வயர் ஆகும். இது மீட்டர் கணக்கில் கிடைக்கும் நம்மளுக்கு. ரோலெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மீட்டர்லாம் வாங்கிக்கலாம். நான் எப்போக்கு வேணுமோ அப்பப்போ போய் வாங்கிட்டு வருவேன். ஸ்டாக் வைக்க மாட்டேன் நான். அப்புறமா க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபேப்ரிக் க்ளூ. சரிங்களா? இந்த அதான் சில்க் பேபி குச்சி கட்டுறப்பெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன்ல, க்ளூ வெட்டு ஓட்டணுன்றது. நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். இதிலே சின்ன சைஸ் கூட கிடைக்கிது. அப்புறமா மெயின் ட்ரிம்மர் வேணும். ட்ரிம்மர் இல்லைன்னா கத்திரி, உங்ககிட்ட என்ன இருக்குதோ எனக்கு இது ஹேண்டியாக இருக்கிறதுனால நான் ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுவேன். இதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ப்ளவுஸ் லைனிங் கடை இருக்குல்ல, அங்கேயும் கிடைக்கும். ஒரு சில இடத்துல நம்ம ஸ்டோர்ஸில், பேங்கிள் ஸ்டோர்ஸில் கூட அவைலபிள் இருக்கும் இந்த நீடில்ஸ், பீட்ஸு. ஒரு சில கடையில் கிடைக்கும். ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, லைனிங்கு, பார்டர், இது டிசைன் அட்டாச் பண்ணுற அந்த கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கிட்ட எங்கே இருக்குதோ ஒரு வாட்டி விசாரித்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுறேன். இவ்வளோ தான் பேசிக்கு. இது ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.